மன்னியும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையில் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்போது அதில் அந்த 20ஆம் வசனத்தை போட்டிருக்க, அவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிற முதல் வார்த்தை, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இதை தேவனால் மாத்திரம் தானே முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ, அவர் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்றார். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவராக இருந்தார். அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தார், 100க்கு 100 கடவுளாகவும் இருந்தார். அப்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கா சொல்கிறாரு. அப்போ சிலுவையில் தொங்குறப்போ இயேசுவே அந்த பாவத்தை மன்னித்திருக்கலாமே, அவர் ஏன் மன்னிக்கவில்லை? ஒருவேளை யெகோவா சாட்சிகள் சொல்கிறது போல பிதா பெரியவர், இவர் குமாரன் ஒன்றும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிதா என்னிலும் பெரியவர் இருக்கிற ஒரு இடத்துல சொன்னார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணப்பன் தன்னை தாழ்த்தினபடியால் பிதா பெரியவராக இருக்கிறார். ஆனால் இருவரும் சமமானவர்கள், என்னை கணவன் பிதாவை கணவன் சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் தொங்குறப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்கிற பிதாவை அவர்களுக்கு மன்னியும், அவரே மன்னிச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஒரு சிலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். சில பேர் வேணுன்ட்டு கேட்குறவங்க கூட இருக்கிறாங்க, ஏன் மன்னிச்சுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஏன் இயேசு அந்த வார்த்தையை அப்படி சொன்னார்? இதை குறித்து ஒரு சின்ன காரியம் பழைய ஏற்பாட்டில் போயிட்டு உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை ஆசாரிய கோத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தை ஆசாரிய கோத்திரமாக தெரிந்து கொண்டார். அதில் பிரதான ஆசாரியர் வருவார்கள், மற்ற ஆசாரிய குழுவரும் இருப்பாங்க. அதில் அப்போது என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீ லேவியாரை கர்த்தருடைய சந்நிதியில் வர பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். நல்லா கவனிங்க. லேவியர்கள் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரன் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்த கடவன். சார், லேவியர் மேலே கை வைக்கணும். அவர்கள் யார்னா கர்த்தருக்கு முன்பு ஒரு அசைவாட்டும் காணிக்கை. ஹீஸ் அன் ஆஃபரிங். லேவி கோத்திரம் ஒரு ஆஃபரிங். 12 கோத்திரத்தில் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தமக்கு பிரியமான ஆசாரிய கோத்திரமாக தெரிந்து கொண்டார். அவங்க தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக அவர் தெரிந்து கொண்டார். அப்போது ஒரு லேவி கோத்திரத்தில் ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னவென்றால், மக்களுக்காக பரிந்து பேசுகிறது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறது. தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிற வேலை தான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. இது அதே என்னாகமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் வருது. இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்போது பாளையத்தில் அக்கினி வருது, வாதை உண்டாகுது. அப்போது மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதை ஆரோன் செய்கிறார். உங்களுக்காக என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 47-48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நல்லா பாருங்க, ஒரு வாதை வந்துருச்சு, தெய்வ கோபம் வந்துருச்சு. அந்த இடத்துல அக்கினி பற்றி இருப்போ மோசே சொல்றாரு, ஆரோன் கிட்ட சொன்னோன்னே ஆரோன் என்ன பண்றாரு, தூப வர்க்கத்தை போட்டுட்டு போயிட்டு செத்தவர்கள் உயிரோடு இருக்க நடுவில் நின்றார். சொல்லப்போனால் ஒரு திறப்பில் நின்றார், ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக. அப்போ ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களுடைய பாவத்துக்காக தேவனிடத்தில் மன்றாடுவது ஒரு ஆசாரியனுடைய வேலை. சகரியா புஸ்தகத்தில், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மேசியாவை குறித்து இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. மேசியாவை குறித்து இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு. வரப்போகிற மேசியா எப்படி இருப்பார், அவர் ராஜாவாக இருப்பார், எப்படி இருப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகள் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது.
அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரோ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்போ அவர் என்னவா இருப்பார்? அவர் ராஜாவாகவும் இருப்பார், அவர் ஆசாரியராகவும் இருப்பார். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயரில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கிறேன். மேலும் ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டால் எழுதிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்துகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படி வேறொரு இடத்தில் நீ மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியும் இருக்கிறார். இவர் எபிரேயர் ஆக்சுவலாக சங்கீதம் 110 அவர் 110:4 கோட் பண்றாரு. ஸோ ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்தை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வந்த பொழுது அது ஆசாரியத்துவம் அப்படியே மாற்றப்பட்டது. இவர் மெல்கிசேதேக்கு முறையின்படி இவர் ஆசாரியராக இருந்தார் இருக்குது. இப்போ புரியுதா? ஒரு ஆசாரியனுடைய வேலை ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது. அதை தான் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனமாகவும் சகரியால எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமாகவும் அவர் லேவியர் ஆசாரியர் ஒரு பிரதான ஆசாரியர் வேலையை போல அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கும்படியாக அவர் வேண்டிக் கொண்டார். இதுதான் அதோடைய மையத்தன்மை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு பிரதான ஆசாரியனுடைய காரியத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். அவர்களால் மன்னிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல அவர் ராஜாவாக இல்லை, ஒரு ஆசாரியராக அந்த வார்த்தையை செய்து முடித்தார். சொல்லுது மாத்திரம் செய்து முடித்தார். இதே மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்ப 45ஆம் வசனத்தை உங்களை துன்பப்படுத்துவதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவங்கள சபிக்காதீங்க, அவங்கள திட்டாதீங்க, அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எழுதியிருக்குது. இதை தான் இயேசு கிறிஸ்து அதை சொன்னவர் மாத்திரமல்ல, அதை செய்து முடித்தார். இதை பார்த்து கொண்ட அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். என்னையா சொல்றீங்க? என்னையுமா? ஆமா, ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி எல்லாமே ஆசாரியர் தான். அவர்களால் மீட்கப்பட்ட அனைவரும் ஆசாரியர்கள் தான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒருவேளை இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 3% தான் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. அது எத்தனை சதவீதமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை என்ன? அவன் பூமியில் இருக்கும் பொழுது ஒரு ஆசாரியனாக தேவனுக்காக மனிதர்களை பற்றி தேவனிடத்தில் பரிந்து பேசினால நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக குணம். சாதாரண மனுஷனால் மன்னிக்க முடியாது. ஒரு ஜட்ஜினால் கூட மன்னிக்கக்கூடிய அதிகாரமுடைய ராஜா மாத்திரம்தான். உங்களுக்கும் எனக்கும் ஒருத்தர் விரோதமாக பாவம் செஞ்சால் நம்ம மன்னிக்கிறோன்னா இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறா இருக்கிறோம். ஏன்னா அந்த ராஜாவுடைய தன்மை கொடுத்துருக்கிறார். உங்களையும் என்னையும் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே கல்வி நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக எந்த பிரச்சனை வந்தாலும் இனி நீங்கள் ஜெபிக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்கணும். உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கொண்டு தான் தேவன் சகலத்தையும் செய்ய போகிறார். இன்னும் ஒரு வசனத்தையுமா பேசி முடித்து விடுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை
கவனிச்சிங்களா? உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரிய, ஆண்டவர் உங்களை முன்கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் தன்னை துன்பப்படுத்தல பரிந்து பேசி கொண்டிருக்கார். இன்றைக்கி உலகத்தில் எல்லா பிரச்சனையும் பார்க்குறப்போ அப்படி இப்படின்ற சுற்றி கடத்தில் கிறிஸ்தவங்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஆனால் கிறிஸ்தவனுடைய காரியம் என்னவென்றால் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பீர்களா? ஜெபியுங்கள், மன்னியுங்கள், ஜெபியுங்கள், அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீவ தண்ணீர் ஊழியங்களிலிருந்து. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஹெவன் டிவியிலே இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய ஹெவன் டிவியினுடைய நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் அன்பு சகோதரர் திரு மேத்யூ ஐயா அவர்களுக்கும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 2வது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. யாரை பார்த்து இதை சொல்லுகிறார் ஆண்டவர்? இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் குறிக்கிறது. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாங்கன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, யாரை பார்த்து சொல்றாங்க? ஒரு குற்றவாளியை பார்த்து. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்த ஒரு கற்பாறையை போல தன்னுடைய இருதயத்தை கடினமாக்கி வைத்திருந்த ஒரு குற்றவாளியை பார்த்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை வேதாகமத்தில் வாசிக்கும் போது, இப்போது பேசுகிற போது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். இலங்கை தேசத்தில் உள்ள சிறைச்சாலையிலே அங்கே ஒரு பயங்கரமான கொடிய குற்றம் செய்த ஒரு குற்றவாளியை அடைத்து வைத்திருந்தார்கள். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். சிறைச்சாலை ஊழியத்தின் வழியாக ஏற்றுக்கொண்ட உடனே அவனுடைய இருதயம் உடைந்தது. அவன் வேதத்தை வாசித்தான், ஜெபிச்சான். அவனால் தான் செய்த இவ்வளவு குற்றங்களையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்பதை அவனால் நம்பவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியல. ஏன்னா மன்னிச்சிட்டாரு, இருதயத்தில் சமாதானம் இருக்குது. அல்லேலூயா. அந்த சமாதான சந்தோஷம், அந்த நிம்மதி, இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இயேசு தருவாரா என்று சொல்லி அவன் எழுதிய பாடல் தான், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்த என்ன மாதவமோ, என்ன மாதவமோ, நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார். ஒரு நீசன், ஒரு பாவி, ஒரு சிறு பிள்ளை கூட என்னை பார்த்தா கல்லெறியும். அப்படிப்பட்ட ஒரு மகா கொடிய பாவி என்னை இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி அவன் எழுதிய பாடல் தான் இன்றைக்கும் தமிழ் கீர்த்தனை பாமாலை பாடல் புத்தகத்திலே இந்த பாடல் இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்வான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனர் எடுத்துக்கோங்க, கோடீஸ்வரர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு பெரிய சிஇஓ, அல்லது ஒரு பெரிய நீதிபதி, நீங்கள் இப்படி அதாவது ஒரு பெரிய அதிகாரி, அரசு அதிகாரி, அல்லது நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்களேன். பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் அவங்க
அவங்க எவ்வளவுதான் இன்னொருத்தர் அதிகமாக நேசித்தாலும் பிரியமானவர்களே, தனக்கு அடுத்த இடத்துல தான் அவங்கள வைக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய தனக்கு சமமான இடத்துல வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. மறிக்கட்டும், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் பார்த்துக்கலான்னு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. அதாவது அந்த கல்லனை பற்றி யோசித்து பார்க்கும்போது ஒரு காரியம் தோணுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம், இப்படி செய்திகளை கேட்குறோம், ஒரு 3 மணி நேரம் ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு வர்றோம், பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் எதுக்காக? ஊழியம் பண்ணுறோம். எதுக்காக? ஒரு நாள் பரலோகத்தை அடைந்து விட வேண்டும் இல்லையா? மோசே போல் ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்கிற தைரியம் இருக்கா நமக்கு? அல்லேலூயா. நாமளும் பரலோகத்தை அடைஞ்சிடணும், நம்ம கூட ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு போய்விட வேண்டும். அருமையான சகோதரர் அவர்கள் நேபாளில் அதைத்தான் செய்கிறார்கள். சுவிசேஷ ஊழியம், மிஷினரி ஊழியத்தை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, அதாவது நம்முடைய நோக்கம் என்ன? பரலோகத்தை அடையணும். இந்த கள்ளன் அடைந்து விட்டானே, அன்றைக்கே அடைஞ்சிட்டானே. அல்லேலூயா. இதை வச்சுட்டு தான் நிறைய பேர் அவன் அடைஞ்சிட்டான், அதனால கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு எல்லா மிருகங்களும் அப்படி இல்லை, ஒரே ஒரு மிருகம் மட்டும் அது சாக போகிற நேரம் தான் என்ன செய்யுமா, அதை தலைகீழாக கொண்டு போவாங்க. அப்போ தான் அது வானத்தை பார்க்குமா, அது வரைக்கும் அது தரையே பார்த்துட்டு இருக்குமா. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த கள்ளனை போல வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பிரியமானவர்களே. கடைசி நேரத்தில் ஆண்டவர் கிருபையாக அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், சரிதான். ஆனால் நமக்கு ரோல் மாடல் கள்ளன் கிடையாது, நமக்கு ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த விதத்தில்? சமத்துவம், சகோதரத்துவம். அது மாத்திரமல்ல, தன்னை விட உயர்வான ஸ்தலத்தில் அவர் உங்களையும் என்னையும் உட்கார வைக்கிறவர், இந்த உலகத்திலேயே கூட. அல்லேலூயா. அந்த உலகத்திலையும் அப்படி உட்கார வைக்கிறவர். அதற்கான வசனங்களையும் பார்ப்போம். ஆனால் இன்னொரு காரியத்தையும் நம்ம தியானிப்போம். பிரியமானவர்களே, பேதுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தலையிலிருந்து அந்த உருமால், சரீரத்தின் மீது இருந்து வஸ்திரங்கள், இதெல்லாம் அந்த டவல் இதெல்லாம் கொண்டு போய் போட்டபோது வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. பேதருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் எங்கேயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள் என்று எழுதப்படலை. நடந்திருக்கலாம், ஏன்னா இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிராத ஏராளம் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார் என்று வேதாகமும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. காஸ்பல் எழுதினவங்க நமக்கு சாட்சி கொடுக்குறாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் வேதத்தில் அது எழுதப்படலை. அப்போ என்ன அர்த்தம்னா, இயேசு சுவாமியை குறித்து எழுதப்படல, ஆனால் பேதுருவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ஆண்டவர் தன்னை நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகள் தன்னை காட்டிலும் உயர்வான இடத்துல உட்கார்வதை அவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 25 வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன ஊழியமா, அல்லது நீங்கள் ஒரு விசுவாசியா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பிடிச்சுக்கங்க, என்னையே நோக்கி பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதை பற்றி கொள்ளுங்க, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. ஏசப்பா ஏசப்பா, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலனில்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறவர், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை தருகிறவர். அதற்காகவே அவர் உங்கள் மீதும் என் மீதும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா, எவ்வளவுதான் சாத்தான் எத்தனை விதமான காரியங்களை நம்மை நோக்கி எரிந்தாலும் என்ன, 2 விஷயம்தான். ஒன்று பாவம், இன்னொன்று பாரம். இந்த 2 தான் அவன் எரிவான். அல்லது ஐஸ்வர்யத்தின் பெருக்கம், அதுதான் அது பாரத்தில் வந்துடும். பிரியமானவர்களே, அதுதான் முள்ளிலே விதைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இதில் எதை பிசாசு எரிந்தாலும் நம்ம ஒரு காரியத்தில் நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. அது என்னன்னா உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பிடிச்சுக்கிறணும். பிரியமானவர்களே, ஆண்டவரே ஏசப்பா, ஏசையா 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 ஏசையா, அல்லேலூயா. இதுக்கு தானே நீங்கள் நீங்கள் இப்போ மீட்டு கொண்டீங்க, இதுக்கு தானே நீங்கள் சிலுவையில் உங்களை பலியாக கொடுத்தீங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க 26 வெளிப்படுத்தின விசேஷம் 2:26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, யாராக இருந்தாலும், இந்த ஜாதியான் இந்த பாஷையான் அதெல்லாம் கிடையாது. அந்த 1,44,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டு சொல்லிட்டாங்க. 12 கோத்திரங்கள்லேருந்து இவ்வளோ இந்த 1,44,000 பேர். அதுக்கு வேறு கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 12 கோத்திரங்கள்லேருந்தும் 1,44,000 பேர், 12,000 பேர். மீதி எல்லாம்
உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. எண்ணிக்கைக்கு அடங்காத, வாக்குக்கு அடங்காத ஏராளமான அந்த கூட்டத்தார், கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அந்த கூட்டத்தார், அல்லேலூயா, அந்த கூட்டத்தாரில் நீங்கள் உண்டு, நான் உண்டு. ஆமேன். உங்களுக்கு எனக்கு என்ன தருவாராம்? அவனுக்கு முடிவு பரிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. சும்மா எல்லாருக்கும் இல்லை, சொல்கிறாங்கல்ல, ரட்சிக்கப்பட்டா போதும். அந்த கள்ளன் கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கு போயிடலையா? பிரியமானவர்களே, அந்த வாய்ப்பு அந்த கள்ளனுக்கு அந்த நேரத்தில் தரப்பட்டது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு தரப்படுமா? ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன தருவாராம்? நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. என் பிதா கிட்ட எனக்கு என்ன அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்படி யார் சொல்ல முடியும்? அதுதான் அவர் உங்கள் மீதும் என் மீது வைத்திருக்கிற அன்பு. பிரியமானவர்களை, இந்த அன்பு நிமித்தமாகத்தானே அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய எல்லா கிணைகளையும் அவர் சுமந்தாரே, எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. அல்லேலூயா. அந்த திருடன், அந்த இலங்கை தேசத்தில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட திருடன் இதை நினைச்சு தானே உருகி உருகி பாடினா, இயேசு நேசிக்கிறார், என்னையும் நேசிக்க நான் செய்தது என்ன மா தவமோ. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வாக்கு தத்தமும் கொடுக்குறாரு. 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வாவ், சூப்பர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அவ்வளோதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வாசலண்டை வந்திருக்கிறது. மனம் திரும்புங்கள். மத்தேயு 24 சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் வேக வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள். இதோ அவர் வாசல் அருகே வந்து விட்டார். இதோ அவரோட கூட ஒரு நொடி பொழுதுல பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா அந்த உயிர்த்தெழுதல்ல, முதலாம் உயிர்த்தெழுதல்ல நம்ம பங்கு பெறணும்னா, அல்லேலூயா, நியாய தீர்ப்பு நாளில் பயம் இல்லாமல் கர்த்தரை எதிர்கொள்ளணும்னா மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கக்கூடாத படிக்க அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. மனம் திரும்புவோம், பரலோகத்தை சுதந்தரிப்போம். அவரோட கூட உட்காருவதற்கான கிருபையை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை வேஸ்ட் பண்ணிட வேணாம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல் இது. ரட்சிக்க கூடாத படிக்கு உம் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்கு உம் செவி மந்தமாகவில்லை. எங்கள் பாவங்களே உமக்கும் எங்களுக்கும் நடுவே, எங்கள் பாவங்களே உமக்கும் எங்களுக்கும் நடுவே, தடுப்பு சுவராய் நிற்கிறதே, தயவாய் மனமிரங்கும். தடுப்பு சுவராய் நிற்கிறதே, தயவாய் மனமிரங்கும். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நாளிலே தகப்பனே, நீர் எனக்காக எங்களுக்காக சிலுவையில் உம்மை பலியாய் கொடுத்த இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் அந்த ஏசாவை போல் ஆண்டவரே பின்பு கதறினாலும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. அப்படி இழந்து போய் விடாதபடிக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவரே, இந்த சரீரமாகிய மண்பாண்டத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த பொக்கிஷத்தை, இந்த வைரத்தை ஆண்டவரே, இது என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து தகப்பனை இதை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மந்தைக்கு காவலாளர்களாயிருக்க, மந்தைகளை உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க ஞானம், விவேகம், கிருபை, புத்தி கூர்மையை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர். ஸ்திரீயே, அதோ மகனே,
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு 7 வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பாடுகள் பட்டது மாத்திரமல்ல 7 வார்த்தைகளை சிலுவையிலே பொழிந்ததாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், 7 வார்த்தைகளை அவர் சொல்லும்போது கூட 3வது வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையாக கூறியது மன்னிப்பை அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுது கள்ளனுக்கு வாழ்வை அளிக்கிறார், பரதேசியின் வாழ்வை அளிக்கிறார். 3வதாக தனக்கு அன்பாய் இருந்த சீசன் யோவானையும் தம் தாய் மரியாளையும் அவர் நின்று கொண்டிருந்த இடத்திலே அதை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 வார்த்தையிலே 2 பாத்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. தாய் மரியாளுக்கு அரவணைப்பையும் ஆறுதலும், பிரிவில் வாடும் சீசனுக்கு பொறுப்பையும் கொடுத்ததாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதனுடைய மனப்பக்குவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் எந்த சூழ்நிலையிலே கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட அவன் கடந்து போகும்போது, வியாதியோடு கூட கடந்து போகும்போது, தனக்கு அன்பார்ந்தவர்களை இலக்கு கொடுக்கும்போது அவனுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது வேதத்திலே வாசிக்கின்ற பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொன்னபடியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் பொழிந்த 7 வார்த்தைகளும் அதிகாரம் உடையதாய், வல்லமை நிறைந்ததாய், அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாய், வழிகாட்டியாக இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அவர் பார்க்கின்ற பொழுது அவர் கண்களிலே கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய், முகத்திலே அடிக்கப்பட்டு இரத்தங்கள் பொழிந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவருடைய மனப்பக்குவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கைகளினாலே முகத்தை கூட துடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தனக்கு அருகிலே நிற்கின்ற தன் தாயை நோக்கி பார்க்கின்றார். பாருங்கள், குருத்தோலை பிடித்தவர்களும் ஓசன்னா என்று சொல்லி பாடியவர்களும் அந்த இடத்திலே இல்லை. ஆனால் இயேசு தாயாய மரியாளும் யோவானும் அந்த இடத்திலே புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவின் வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பரியாசம் பண்ணி அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அந்த கேடு அடைந்தவராய் அவர் தொங்கும் போது அதை பார்த்தவர்களாய் வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் உள்ளம், என் தாய் புலம்பலோடு கூட நின்று கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். இப்படியாக புலம்பி இருப்பார். எப்படி என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவை பிறப்பதற்கு முன்பாக மரியாளை வந்து வாழ்த்தின தூதர்கள் வாழ்த்துதலை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லியிருப்பார் என்று சொன்னால், ராஜாவாக யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் அங்கே போய் கடந்து போய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? மேய்ப்பர்களிடத்திலே போய் அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகளிடத்திலும் சொல்லும்போது இந்த சாஸ்திரிகளும் பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் எடுத்துக்கொண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்டு வருகிறார்கள். பொற்கிரீடம், அப்பொழுதுதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் ராஜாவின் அரண்மனையிலே சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லி நான் நினைத்தேனே. ஆனால் இன்றைக்கு முற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் யூதருக்கு ராஜா என்று கேலியாக எழுதி வைத்திருக்கிறாள் என்று சொல்லி நிரம்பியிருக்கக்கூடும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16:17 நாம் பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீரோ இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறேன் என்ற வசனத்தின்படியாக மரியாளின் உள்ளத்திலே புலம்பலும் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நிற்கிறதை பார்க்கிறார். இதை பார்த்த இயேசு அவருடைய புலம்பலையும் கண்ணீரையும் கண்டு யோவான் 19:25 26 சொல்லப்பட்ட பிரகாரம்
பிரகாரமாக தனக்கு அன்பாயிருந்த சீசனிடத்திலே பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அதோ உன் மகன், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே யோவானும் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தாயின் எண்ணத்தையும் உள்ளத்தையும் அறிந்த இயேசு யோவானின் புலம்பலையும் எண்ணத்தையும் அறிந்து, அவன் யோவானும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாரே, அவருக்கும் எப்படியாவது ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். பாருங்கள், வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 37ஆம் அதிகாரத்தில் யவீர் வீட்டுக்கு அழைத்து சென்ற போது லூக்கா 9:26 பார்க்கின்ற பொழுது கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகும்போது பேதுருவையும் யாக்கோப்பையும் அழைத்து கொண்டு போகிறார். அப்பொழுது யோவானையும் கூட அழைத்து செல்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் தானே அங்கே பார்க்கின்ற பொழுது ரொம்ப மிகவும் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட தன்னுடைய ரத்தம் வேர்வை துளியாய் விழுகின்ற பொழுது அவர் பார்க்கிறார், சீசர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தான் சொல்லுகிறார், நீங்கள் தூங்காதீர்கள் என்று சொன்னேனே, நீங்கள் தூங்கிவிட்டீர்களே என்று சொல்லி கேட்கிறார். இதையெல்லாம் யோவான் யோசித்து பார்க்கிறார். ஐயோ, நான் தூங்காதே என்று சொன்னாரே, நான் தூங்கிவிட்டனே, ஆதலால் தான் என்னவோ அவர் கயவன்கள் வந்து அவரை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி அவர் யோசித்திருக்கலாம். அப்பொழுதுதான் அவர் நினைக்கின்றார், தாயின் அன்பு எத்தனை பெரியது என்பதை யோசித்த அவர் தன் மார்பிலை, இயேசுவின் மார்பிலை ஒவ்வொரு நாளும் நான் சாய்ந்து கொண்டு இருந்தேனே, ஒரு இளைப்பாறுதல் அந்த இடத்திலே கிடைத்தது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இயேசு பார்க்கின்றார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருந்த அவரை பார்த்து, தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் என்று சொல்லுகின்ற வேளையிலே தானே அந்த யோவானை பார்த்து சொல்கிறார், அதோ உன் ஸ்திரீ என்று சொல்கிறார். நொறுங்கொண்டதும் சங்கீதம் 51:17 பார்க்கின்றோம். நொறுங்கொண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் நொறுங்குண்டு போய் இருந்த அந்த யோவானுக்கு அந்த நேரத்தில் அந்த தாயின் அன்பு கிடைக்கும்படியாக இயேசு சொன்னதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் தாயின் அன்பு இல்லாதபடிக்கு துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட புலம்பலோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை கேட்கின்ற அன்பார்ந்த சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம், உங்கள் கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட நீங்கள் திக்கற்றவர்களாய் பராமரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவருடைய சீசனை பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளும்படியாக தாய்க்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்த இயேசு இன்றைக்கும் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் உங்களையும் ஏற்றுக்கொள்ள வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். பாருங்கள், அடுத்து பார்த்தீர்கள், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:13 நாம் வாசிக்கிறோம். நாயின் ஊருக்கு போகும்போது அந்த விதவையின் வீட்டிலே அழாதே என்று சொல்லி விதவையை ஆறுதல் படுத்திய தேவன். பிள்ளைகளால் கைவிட்டப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் ஆறுதல் படுத்துகிறவராய், உங்களுக்கும் இறங்குகிறவராய், உங்களை திடப்படுத்துகிறவராய், உங்களோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். இதை கேட்கின்ற அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளை, சகோதரிகளை, சகோதரர்களை, தாயை பராமரிப்பதிலே அன்பு செலுத்துவதிலே விட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:8 உன் தாயின் போதகத்தை நீ தள்ளாதே, உன் தாயை பராமரிக்க நீ மறந்து விடாதே, அவள் வயது சென்றவள் ஆகும்போது அசட்டை பண்ணாதே என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்காக செயல்பட முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னால் முன்னேற முடியவில்லையே, பிரச்சனையோடு கூட துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால், வேதனையின் மத்தியில் கூட கருசனை உள்ள கொண்ட இயேசு உங்களையும் கருசனையோடு கூட விசாரிக்கிறவராய், உங்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40:29 வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் அவரை உறுதியாய் பிடிக்கின்ற பொழுது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் ஆதரிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக இருக்கும். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த வார்த்தைகளை பொழியும் போது அதை வைத்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1963ஆம் ஆண்டு ஜான் கென்னடி ஒரு முறை சுட்டு
கொல்லப்படுகிறார் தேர்தலின் போது. அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் அந்த நேரத்திலே அவர் பார்க்கிறார் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் மறிக்கிற தருவாயில் கூட தன்னோடு இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டதாக நாம் அந்த சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சரித்திரத்திலே அப்படி உலக பிரகாரமான ஒரு மனிதனை ஒரு கருசனை உள்ளம் கொண்டவராய் இருப்பாரானால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அது மாத்திரமல்ல, நமக்காக கல்வாரி சிலுவையிலே அந்த கேடு அடைந்தவராய் அழகற்றவராய் தோன்றினாரே. நமக்காக பட்ட பாடுகள் எத்தனை எத்தனை, அந்த பாடுகள் நிமித்தமாக உங்களையும் என்னையும் அரவணைக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த கல்வாரின் ரத்தம் உங்களையும் ஆறுதல் படுத்தும், உங்களையும் திடப்படுத்தும். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஒரு ஆறுதல் உள்ள தேவனாக இருக்கிறார். நான் ஒரே ஒரு பாடலை நாம் பாடலாம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணோதே, கர்த்தர் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவதிலாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே உன் அன்பிதையே சிந்தித்து சேவை செய்வேன், விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயோதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நம்மளை விலையேற பெற்றவராய் மாற்றும்படியாகத்தான் அவர் விலையின்றி அவருடைய இரத்தத்தை சிந்தினார், விலைக்கிரயமாய் செலுத்தினார். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய், ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆறுதல் படுத்துகிற பிள்ளைகளாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் ஒரு உதவி செய்கிற ஒரு கரங்களாய் நம்மை மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த கேடு அடைந்தார். கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தமானது உங்களையும் என்னையும் ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக மாற்றுவது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற்றும். நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்களாக நடத்துகிறவராகவே இருக்கிறார். நாம் அவரை உறுதியாய் நாம் பிடித்து கொள்கின்ற பொழுது, உம்மை உறுதியாய் பிடித்து கொண்ட மனதே உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் சொன்ன கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வார். ஒருபோதும் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் திக்கற்றவராய் விடுகிற தேவன் அல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் மாத்திரம் விலைக்கிரயம் செலுத்தினது மாத்திரமல்ல, அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே மாத்திரம் தன்னுடைய கருசனை உள்ளத்தை வெளிப்படுத்தினவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் கருசனை உள்ளம் உள்ளவராய், ஒரு தாயின் உள்ளம் கொண்டவராய், ஒரு அரவணைப்பு கொள்கிறவராய், ஒரு ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீரானால், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை எப்பொழுதும் ஆறுதல் படுத்தி உங்களை நடத்துகிறவர்களாய் இருக்கிறார். அதற்கு நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நாம் மாத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், நாம் மாத்திரம் ஆறுதலையும் அன்பையும் அவருடைய நேசத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆறுதலற்றவர்களாய், திடனில்லாதபடிக்கு, அரவணைப்பில்லாதபடிக்கு, வாழ வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தமானது, அவர் பட்ட அந்த பாடுகளானது, நமக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே வைத்து போன அந்த அடிச்சுவடுகளானது நம் மூலமாக அநேகருக்கு அவர் வழி நடத்துகிறதாக இருக்கும். நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நம்மை பயன்படுத்தும்படியாக இந்த
நாளில் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்ம அதை ஒரு விசையாய் கூட தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான வேளையில் கூட ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தின ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினாலே நீர் கத்தாவே சிலுவையில் 7 வார்த்தைகளை பொழியும் போது 3வது வார்த்தையாக உன் தாய்க்கு கத்தா மகனுக்கு கத்தாவே அன்பை வெளிப்படுத்தினது போல எங்களையும் கத்தா அநேகருக்கு அன்புள்ள பாத்திரமாய் வெளிப்படுத்த முடியாது, அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் கத்தா விளங்கும்படியாக எங்களை பயன்படுத்துவீராக. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கனமாய் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் வழி நடத்துவாராக. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தையை குறித்து தியானிக்கும்படியாக நாம் இப்போது வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நேரத்திற்கு முன்னதாக அவர் இரவிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவருடைய வியர்வை இரத்தமாக வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் பிற்பாடு அவரை காட்டி கொடுத்த பிற்பாடு அவரை சங்கிலியினால் போட்டு கட்டி இழுத்து கொண்டு போய் பிரதான ஆசாரியர்களிடத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். விசாரணை நடந்தது. அதன் பிற்பாடு விசாரணை முடிவிலே 40 கசையடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அவருக்கு முள்முடியை சூடி அதன் பிற்பாடு சிலுவையை அவர் தோளின் மேல் வைத்து கொல்கதா மலைக்கு அவரை அழைத்து கொண்டு போனார்கள். இப்படி பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே வாரினால் அடிபட்டு இருக்கிறார். முதுகிலெல்லாம் இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதினாலே அவருக்கு வலி தாங்க முடியாத ஒரு நிலைமையிலே அவருக்கு இருக்கிறது. அந்த முள்முடிக்கு நடுவில் இந்த தோளின் மேலே சிலுவையை வைக்கும் பொழுது ஏற்கனவே அடிபட்டதான அந்த இரத்தம் அவர் தோளின் மேல் வழிந்து கொண்டிருந்தது. இந்த முள்முடி சூடப்பட்டதினாலே வலியும் அந்த தலையிலே சுற்றி இருப்பதினாலே அவர் நடந்து செல்லும் பொழுது அந்த முள் குத்தி அந்த சிலுவையும் முள்ளும் இணைந்து சேர்ந்து குத்தும்பொழுது பயங்கரமான ஒரு வலியில் இயேசுவானவர் துடித்து கொண்டிருந்தார். அந்த கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதன் பிற்பாடும் அவர் மலை மேல் ஏறி போனார். மலை மேல் ஏறி போகும் பொழுது அந்த இடத்திலே அவரை வைத்து அவருக்கு கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடித்து சிலுவையிலே தொங்க வைத்திருக்கிறார்கள். ஏராளமான இரத்தம் போய்விட்டது. அந்த ஏராளமான இரத்தம் போன பிற்பாடு அவரை தூக்கி சிலுவையிலே நிறுத்தின நேரம் காலை 9 மணி என்று சொல்லி வேதத்திலே நாம் மார்க் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். முதல் வார்த்தையை பேசும்பொழுது இயேசுவானவர் காலை 9 மணிக்கே பேசிவிடுகிறார். 2வது வார்த்தையும் 3வது வார்த்தையும் பேசும்பொழுது பகல் 12 மணி நேரம். பகல் 12 மணி நேரத்திலிருந்து 3 மணி வரைக்கும் இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை அந்த தேசத்திலே இருந்தது. அதன் பிற்பாடு 3 மணி அளவில் தான், மாலை 3 மணி அளவில் தான் இயேசுவானவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட முடியுமா? இரவிலே அவர் இரத்த வியர்வை சிந்திருக்கிறார், வாரினால் அடிபட்டு இருக்கிறார், முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறது.
அதன் பிற்பாடு அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு நடுவில் மொத்த ரத்தமும் போன சூழ்நிலையில் ஒரு நபரால் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட முடியுமா என்று சொல்லி பார்க்கும்பொழுது அது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் போய் சுற்றிட்டு வந்தாலே கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலை ஏற்படும் போது இயேசுவானவர் இரவிலிருந்து சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருக்கிறவர், அவர் எப்படி அந்த நேரத்தில் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி ஏன் அந்த மாதிரியான ஒரு சத்தமிட்டு கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது? 3 வார்த்தைகளும் அவர் மெதுவாக தானே பேசினார். இந்த 4வது வார்த்தையை மாத்திரம் ஏன் சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பாராத ஒரு சம்பவம் அந்த இடத்திலே நடந்து விட்டது. அவர் அதிர்ச்சி கலந்ததான ஒரு சம்பவம் நடந்தது. இயேசுவால் நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கம். அந்த துக்கத்தின் அடிப்படையிலே தான் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அவரால் நம்ப முடியல. ஏன் இந்த நிலைமை எனக்கு? நான் என்ன பாவம் செய்தேன்? எதற்காக என் தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி அவருடைய மனதளவிலே ஏற்பட்டதான அந்த துக்கம் தாங்க முடியாது அல்லது வேதனை தாங்க முடியாத சூழ்நிலையில் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அதிர்ச்சி கலந்த சம்பவம் நடக்குமானால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லியே நம்மளால் புரிந்து கொள்ளாத முடியாதபடி இந்த இடத்துல மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற அந்த நிலைமை நமக்கும் வருந்தான். ஆனால் இந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? காரணம் என்ன? நான் என்ன பாவம் செய்தேன்? எதற்காக என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிற அந்த கூப்பிடுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஏன் என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை கைவிட்டு விட்டார். அதுதான் அவருக்கு அதிர்ச்சி கலந்த சம்பவம். இதுவரைக்கும் இயேசுவானவர் தன்னுடைய 33 வருட வாழ்க்கையில தேவன் அவரோடு கூட இருந்தார். 3.5 வருட ஊழியத்தின் பாதையில அவரோடு கூட இருந்தார். இப்பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஆண்டவராகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். அந்த சூழ்நிலையை அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனற்ற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது நமக்கு ஒரு அதிர்ச்சி கலந்த சம்பவமாகத்தான் நினைக்க வேண்டும். இயேசுவானவரால் பிதாவற்ற ஒரு சம்பவம், தேவனற்ற ஒரு சம்பவத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. இதுவரைக்கும் சரீர வேதனைகளை அவர் தாங்கிக் கொண்டார், சிலுவையை தாங்கிக் கொண்டார், சகித்து கொண்டார். அவர் முள்முடி சூட்டப்பட்டதை சகித்து கொண்டார், வாரினால் அடிபட்டதை சகித்து கொண்டார். எத்தனையோ காரியங்களை சகித்து கொண்டவர். இன்னைக்கு அவருடைய சீஷர்கள் கைவிட்டதை சகித்து கொண்டார், அவரை நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டதை சகித்துக் கொண்டார். ஆனால் தேவன் கைவிட்டதை மாத்திரம் அவரால் சகிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் பிதாவோடு கூட பயணித்த அந்த இயேசுவானவர் இப்பொழுது அவர் பிதாவற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். பிதாவானவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். தேவனற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் அதிர்ச்சி கலந்த அந்த சூழ்நிலையில சத்தமிட்டு கூப்பிட்டார். ஹல்லேலூயா. தேவனற்ற ஒரு வாழ்க்கை ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. சரீர வேதனையை தாங்கிக் கொண்ட தேவன் இயேசுவானவர் இப்பொழுது ஆத்துமாவிலே இருக்கிறதான வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் தேவன் என்னை கைவிட்டு விட்டார், என் தேவன் என் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்றுதான அந்த எண்ணம் அவருக்குள்ளே வந்தவுடனே இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து விட்டார். இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, தேவனற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்களிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்து கொண்டு தேவனிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனற்ற வாழ்க்கை இந்த உலகத்திலே எனக்கு தேவை. இதுவரை தேவன் இருந்தார், நான் சந்தோஷமாக எவ்வளவு வேதனைகளை சகித்துக் கொண்டேன். ஆனால் இப்பொழுது தேவன் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை என்றதான ஒரு முடிவோடு கூட இயேசுவானவர் அந்த இடத்துல அவர் ஆவியை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக தேவனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிறதான ஆசாபாசங்களிலே சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றதான அந்த எண்ணம் இல்லாமல் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வேதனைகளை சகித்து கொள்ள அவர் தயார். ஆனால் தேவனில்லாத வாழ்க்கை அவர் விரும்பவே இல்லை.
இங்கே நம்ம பார்க்குறோம், தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 51 அதிகாரம் 11வது வசனத்தில், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், தேவனற்ற ஒரு வாழ்க்கை ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லி, பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனில்லாத வாழ்க்கையை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை, யாரெல்லாம் தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முடிவு காலத்திலே அவர்கள் அல்லது நித்திய வாழ்க்கை அவர்கள் வேதனையோடு கூட கழிக்க வேண்டியதாக இருக்கும். தேவனோடு கூட உறவாடுகிறதான ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாய் பரலோக ராஜ்யத்திலே வாழக்கூடும். அதனால இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கே தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு கூட ஒப்புரவாகி அவரோடு கூட அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக அவரோடு சமாதானமாக வாழ அவர்கள் அதை விரும்ப வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஏன் தேவன் அவரை கைவிட்டார் என்று சொன்னால், இயேசுவுக்கே தெரியாத ஒரு விஷயம் அந்த இடத்திலே நடந்துவிட்டது. என்ன நடந்துவிட்டது? எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமந்து விட்டது. தேவனோ ஆபகுப் 1 அதிகாரம் 13வது வசனத்தில், தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இயேசுவுக்கே தெரியாமல் அவர் மேல் ஒரு பாவம், உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லுகிறது. எல்லாருடைய அக்கிரமங்களும் இயேசுவின் மேலே விழுந்ததினால அதை பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய இயேசுக்கு தேவன், பிதாவாகிய தேவன் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். அந்த பிதாவினுடைய முகத்தை மறைந்த பிற்பாடு இயேசுவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட இயேசுவை கைவிட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை கைவிட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்று சொல்லி பார்க்கும்பொழுது, முதலாவது தேவனுக்கும் நமக்கும் இடைப்பட்ட தூரத்தை நெருங்க வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அதற்காகவே இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எபேசியர் 2 அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, முன்னால் நாம் தேவனுக்கு தூரமாக இருந்தவர்கள் அல்லது தேவனற்றவர்களாக இருந்தவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோர், நம்மை ஆண்டவர் தேவனோடு கூட ஒப்புரமாக்கும்படியாகவே தேவன் அந்த இடத்திலே இயேசுவை கைவிடுகிறார். ஒருவர் கைவிட்டப்பட்டால் தான் இன்னொருடைய கையை பிடிக்க ஒருவருடைய தோல்வியிலே தான் இன்னொருடைய ஜெயம் இருக்கிறது. இயேசுவை கைவிட்டதனுடைய நோக்கம் என்ன? நம்மை கைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, மனிதன் பாவம் செய்ததால் தேவனுக்கும் மனிதனுக்கும் பகை உண்டானது, இருவருக்கும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்றதான அந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் தேவன் அவரை கைவிட்டு விட்டார். சமாதானத்தினுடைய அடிப்படை காரியம் என்ன? ஒருவரோடு ஒருவர் கை குலுக்கிக் கொள்வதுதான். தேவன் இயேசுவானுடைய கையை விட்டு விட்டார், தேவன் மனிதனுடைய கையை பிடித்தார். கையை பிடித்து அவன் கையை குலுக்கி அவனுக்கு சமாதானம் என்று சொல்லி அவனுடைய மறுபடியுமாக ஒப்புரவாக்கம் வேண்டும் என்பதற்காகவே தேவன் இயேசுவை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ரோமர் 8 அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதுவரை தன்னுடைய பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான இயேசுவானவர் அவர் அந்த மகனை தேவன் கைவிட்டு விட்டார். ஏனென்று சொன்னால், உங்களையும் என்னையும் மகளாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட தன்னுடைய சொந்த மகனை அவர் கைவிட்டு விட்டார். நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணும்படியான ஒரு புத்திர சுவிகார பாக்கியத்தை தந்து நமக்கு மகன் என்ற அந்தஸ்தை தந்தார். நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது ரோமர் 8 அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும்பொழுது அங்கே சொல்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கும்போது, நாம் அநேக சகோதரர்களாக இயேசுவானவர் முதற் பேரானவர், நாம் எல்லாரும் அவருடைய சகோதரர்களாக மாற வேண்டும் என்றதான் அந்த வாஞ்சை விருப்பத்தின் அடிப்படையில் தான் தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் தேவனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
தேவனற்ற ஒரு வாழ்க்கை வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு தேவையில்லை. யாரெல்லாம் தேவனற்றவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, தேவனோடு கூட ஒப்புரவாகாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வேளையில் அவரோடு கூட நாம் ஒப்புரவாவோம். அதுதான் இயேசுவானுடைய கைவிட்டனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இப்போதே நாம் ஒப்புரவாகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் தாகமாயிருக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலத்தில் நான் பேச போகிறது 5வது வார்த்தை. இந்த வார்த்தையானது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 காரியங்களை அவர் நிறைவேற்றினவராய், சொல்லிக் கொடுத்தவராய், செய்து முடித்தவராய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். கடைசியாக இவர் சொன்ன 5வது வார்த்தை, இதோ நான் தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறேன். அவர் சரீர அளவிலும் அவர் தாகம் கொண்டிருந்தார், ஆத்மா அளவிலும் அவர் தாகம் கொண்டிருந்தார். ஒரே ஒரு காரியம், சமரியா ஸ்திரீடத்தில் போய் அவர் தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்டார். கடைசி வரைக்கும் சமரியா ஸ்திரீ இடத்துல அவர் தாகத்துக்கு தண்ணி குடிக்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால் அதுக்கு ஒரு பெயர் வைக்கலாம். அது உள்ளான ஆத்மா தாகம். அந்த ஆத்மா தாகத்தை தான் இன்றைக்கி உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நம்ம எந்த வித தாகத்தோடு இருக்கிறோம்? இன்றைக்கி உலகத்தில் எல்லா மனுஷர்களும் சொல்கிற சில காரியங்கள், ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணுங்க, ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஏதாவது செய்வதெல்லாம் தேவ சித்தமாக மாறிடாது. ஆத்மா தாகத்தோடு செய்வது தான் தேவ சித்தம். அதுதான் தாகம். ஏதாவது செய்யணுங்க. ஆண்டவர்னா பிச்சைக்காரா? பிச்சைக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது செய்யணும். பிச்சைக்காரன் தான் சொல்லுவான், ஏதாவது இருந்தால் போடுங்க. அவர் எஜமான், நம் தேவன் எஜமான். இன்னைக்கு தாகத்தோடு பாரத்தோடு இன்னைக்கு ஜபிக்கிற ஜபங்கள் இல்லை, ஊழியங்கள் இல்லை. ஆண்டவர் நம் உலகத்தில் முன்மாதிரியாய் சொல்லி கொண்டு போன அநேக காரியங்கள் உண்டு. செய்து முடித்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி போன காரியங்கள் உண்டு. இன்னைக்கு பாரம் இல்லாத ஒரு ஊழியம், பாரம் இல்லாத ஒரு சபை இன்னைக்கு அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்குது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் ஆத்மாவிலே தாகம் கொண்டவர் என்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம்ம எந்த தாகத்தோடு இருக்கிறோம்? அநேக வேதத்தை நான் காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் காலத்தில் கிதியோன் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த கிதியோன் என்ற மனுஷனை ஏற்படுத்தி, நீ மீதியின் இடத்துல இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை சொன்னபோது, ஐயோ ஆண்டவரை, நான் எப்படி போகிறது ஆண்டவரை? பல அடையாளங்களை கேட்டால் ஆண்டவர் கொடுத்தாரு. உடனே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை மீதியின் இடத்துல ரட்சிக்கப்படி கொண்டு போனார். போன பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு கிதியோனை பார்த்து, இவரை நீ கொண்டு போகிறல்ல, இவரில் ஒரு சிலரை நீ விலகிடு. ஆண்டவர் சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவன். நியாயாதி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 3-5 3ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துலேருந்து ஃபுல்லாக நீங்கள் வாசிட்டு நேர்த்தினா, திகிலும் பயமும் உள்ளவன் ஓடி போயிடுங்க. சில பேர் ஓடி போயிட்டாங்க. அதில் 26,000 பேர் கடந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் இவர்கள் தண்ணியில் இருக்குது, இன்னும் இவங்களை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபில்டர் பண்ணி நான் தரமானவர்களாய், தாகமுள்ள மனிதனாய், தேசத்தின் மேல் தாகமுள்ள மனிதனாய், மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் இருக்க வேண்ட ஒரு மனிதனாய் நான் கொடுக்குறவனுக்கு போனார். தண்ணியில் ஒரு டெஸ்ட் நடக்குது. 300 பேர் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குறாரு. சில நேரத்தில் பாருங்கள் என் அன்பு சகோதரன சகோதரியை, இந்த தாகம் உள்ளவனுக்கு நல்லா தெரியும். தாகம் யார் தாகம் பட்டிருக்கிறாங்க. அந்த தண்ணி உலகத்தில் இந்த தண்ணி குடிக்கிற அளவு பார்த்தாலே தெரியும். அந்த தண்ணி தாகத்தோடு ஒருத்தன் குடிக்கிறான்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன் சரீரத்தை மேலே அவன் ஊற்றி தான் குடிப்பான். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? சரீரத்தில் கொஞ்ச நாள் ஊற்றும், அவன் துணி மேலே கொஞ்ச நாள் படும். ஏன்னா அவ்வளோ தாகத்தோடு இருப்பான். ஆனால் தாகம் இல்லாதவன் குடிக்கிறவனுக்கும் தாகத்தோடு குடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் அப்படியாய் தாகமுள்ள ஒரு மனிதனை
இன்னும் அநேக காரியங்கள் இதில் இருக்குது, அவைக்குரிய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் பேசவே நேரம் இல்லை. என் அன்பு சகோதரன் சகோதரியை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆத்தும தாகம் கொண்டவராய் கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆத்தும தாகத்தோடு இருக்கிறோமா? ஊழியம் பாரம் இருக்குதா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆத்துமா தாகம் இருக்கிறவனுக்கு உள்ள ஒரு நெருப்பு பற்றி கொண்டே பிடிக்கும், பற்றி கொண்டே எரிந்து கொண்டே இருக்கும். அன்றைக்காக நான் ஊழியம் செய்யணுங்க, தேவ சித்தத்தை செய்யணுங்க, அவனுடைய முழங்கால பார்க்கலாம், அவனோட ஊழிய வாழ்க்கை பார்க்கலாம், அது பிரகாசமாக போயின்னு இருக்கும், ஒரு அனலாக போய் கொண்டு இருக்கும். என்னென்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆவியிலே அனலாக இருக்கிறவர்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள், வசனத்தில் இருக்கிறவர்கள், அவர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவங்க அடுத்தது ஆண்டவருக்காக செய்கிற திட்டத்தில் உறுதியாக இருப்பாங்க. அந்த நெருப்பு பற்றி கொண்டே இருக்கும். எம்மாவு ஷீடர் எம்மாவுக்கு போகிற வழியில் ஷீஷர்களோடு ஆண்டவர் சேர்ந்துறார். ஒரு சில மனிதரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேர்றார். சேரும்பொழுது ஒரு காரியம் நடக்குது. அது என்ன காரியம்னா, இயேசு கிறிஸ்து போகிறாரு, ஒரு வார்த்தை வருது, இயேசு கிறிஸ்து போய் அவரோடு பேசிக்கொண்டு போய் அவர் கடந்து போனவராய் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில காரியம் நடக்குது. என்ன காரியம்னா, அவங்க பேசுகிறாங்க, அவர் வேத வாக்கியங்களை நமக்குள்ளாக பேசிக்கொண்டு வரும்பொழுது, விளக்கி கொண்டு வரும்பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே ஊடுருவி இருக்கும் பொழுது உன்னால் சும்மாவே இருக்க முடியாது. ஆண்டவருக்காக பிரதிபலிச்சு கொண்டே இருப்பீங்க, நீங்கள் பிரதிபலிச்சுக்கிட்டு கொண்டே இருப்பீங்க. அந்த நெருப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில், கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்க வைக்கும். அதுதான் தாகம். அந்த தாகம் உன்னை விடாது. அதுதான் ஆத்தும பாரம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அகிரிப்பா ராஜா முன்னாடி பவுல் பேசுறாரு. அகிரிப்பா ஆண்டு கிறிஸ்துவை பற்றி எனக்கு ஒரு ஒலி கடிச்சது, என்னுடைய ஒரு மனுஷனை காட்டினார், என்னுடைய கண்கள் மூடப்பட்டது, நான் இப்படி இருந்தேன், நான் யூதரை கொலை செய்ய ஓடினேன், இப்படிப்பட்ட கையெழுத்து நான் வாங்க போனேன், இப்படியெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிக்கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அகிரிப்பா ராஜா முன்னாடி பேசுகிறாரு. அகிரிப்பா ராஜா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், பவுலே நீ கிறிஸ்தவனாய் கொஞ்சம் குறைய என்னை மாற்றுகிறாய், கொஞ்சம் குறைய 90% நான் மாறிட்டேன்பா, இன்னும் 10% இருந்தால் முழுமையாக மாறிடுவேன். கொடுக்கப்பட்ட அந்த தருணம், ஒரு காரியத்தில் நின்று பேசுகிறவர், கொடுக்கப்பட்ட தருணத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த அகிரிப்பா ராஜாவையே மனமாற்ற வைத்தது. அதுதான் நெருப்பு. நீ ஆண்டவருக்காக நீ எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தாகம் 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 தாகம். ஆத்ம பாரம் நிறைந்தவராய் ஊழியத்தை செய்யுங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன், இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் உலகத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உலகத்தில் வந்திருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நான் விளக்குறேன். அழைக்கப்பட்டவனுக்கு அடையாளம் ஆரோன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அடையாளம் மோசே. இந்த மோசே பிரசித்தமாய் தேவனுடைய நெருப்பை கண்டான், அவருடைய காரியத்தை கண்டான். ஆனால் ஆரோன் அப்படி இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவனாலே ஆரோன் அழைக்கப்பட்டு, நீ இப்படிப்பட்ட வஸ்திரத்தை போடணும்பா, நீ இப்படி போய் பலியிடணும்பா, நீ இப்படி இருக்கணும்பா, நீ இப்படி செய்யணும்பா, கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி போகணும்பா, நீ ஒரு ஆசாரியன்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மோசே மலை போகிறாரு, மலை மேலே போயிட்ட பிறகு தேவனை பார்க்கும்படி போகிறாரு, தேவனுடைய நியாயம் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படி போகிறாரு. இங்கே கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மோசே போகிறான், செத்துட்டானா இருக்கிறானான்னு தெரில, அவன் வருவானா வரமாட்டானான்னு தெரில, சரி ஆரோன் உங்கள் அண்ணன் தம்பி போனாருப்பா, என்ன நடந்ததுன்னு தெரியல, அதனால் இங்கேருந்து நம்ம கானானுக்குள்ளே நுழையணும், நமக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார்கள் ஆரோன். என் சகோதரனே சகோதரியே, அழைக்கப்பட்ட ஆரோன் ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்தவனாய் நின்றான். ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்தவனாக இருந்தான். தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவனாய் நின்றான். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் இருந்தாலும் சரி, தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தில் நீங்களும் நானும் வந்துடணும்.
நீங்களும் நான் இருக்கணும். ஜாக்கிரதை. அழைக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தில் வந்து நான் முடிக்கிறேன். நாற்றம் எடுக்க இந்த உலகத்தில், பொல்லாத இந்த உலகத்தில், கெட்டுப்போன இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று நற்கந்தகமாய் வெளிப்படுவது கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாத்திரமே. கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாத்திரமே. இதை அறிவிக்க தாமதிக்காத. நான் ஏதாவது செய்து ஊழியல்ல, தாகம் கொண்டவனாய் பாரம் நிறைந்தவனாய் கர்த்தரோட ஊழியத்தை செய். ஆண்டவர் கேட்கிற ஒரு வார்த்தை, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்தாய்? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற சில காரியங்கள், லட்சங்கள் கோடிகள் இருந்தால் தான் இன்றைக்கி ஊழியம். லட்சங்கள் கோடிகள் இருந்தால் தான் ஊழியத்தை இன்னும் அதிகமாக பண்ண முடியும். மூத்த ஊழியர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை எனக்கும் நான் சேர்த்து பேசிடுறேன். ஆண்டோடைய ஊழியத்தை இன்றைக்கி ஒன்றே ஒன்று, இருந்தால் ஊழியத்தை செய்யுங்க, கொடுத்தா ஊழியத்தை செய்யுங்க, வாங்கி ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பாரத்தோடு செய்யுங்க, பாரம் உள்ளவனாய் செய்யுங்க. இந்த பாரம் இல்லாமல் சும்மா வரட்டு கௌரவத்துக்கு ஓடித்த தொடங்கிட்டோம், இதுவரை நடத்தினோம், அப்படியே போக வேண்டியதான். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என்ன சொன்னார்னா, எப்படி ஐயா போகிறது சபை? போதும் ஐயா, ஒரு 50 ஆத்மா வராங்க, அப்படியே பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு போயிட வேண்டியதான் ஐயா. நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு சபை இல்லை, அது பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து உண்டானது சபை, ஊழியம். அன்று இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை. இன்னைக்கு சபையை மந்தையாய் மாற்றுவதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, சந்தையாய் மாற்றுவதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரதை. பாரம் உள்ளவனாய் நில், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவனாய் நில். மோசே தேவனுடைய இருதயத்தை அறிந்தவனாய் நின்றார். பாரப்பட்டவனாய் நில். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கல்கதா மலையில் சிலுவையில் தொங்கும்போது, நான் தாகமாக இருக்கிறேன், அவருடைய இருதயத்தை அறிந்தவனாய் பேசு, அவருடைய இருதயத்தை அறிந்தவனாய் ஊழியம் செய், அவருடைய இருதயத்தை அறிந்தவனாய் சபையை நடத்து. அவருடைய இருதயம் என்ன அங்கலாய்க்குது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ நாம மகிமைப்படட்டும். ஒன்று கடைசியாக சொல்லிட்டு போகிறேன், இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஒன்று கணக்கு கேட்கிற இடத்துல அவர் இருக்கிறார், கணக்கு கொடுக்கிற இடத்துல நீங்களும் நான் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தபசு நாட்களிலே ஒரு நாள் முன்குறித்து ஆண்டவர் என்னை அழைத்து வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். இந்த 10 டேஸில் நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாம் யோசிக்கிறோம், தியானிக்கிறோம். அது போலவே ஆண்டவர் சொன்ன, சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த 7 வார்த்தைகளையும் கர்த்தர் சிலுவையில் நமக்காக 7 வார்த்தைகளை சொன்னார். அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையாகிய 6வது வார்த்தையான முடிந்தது என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் சொன்ன அந்த முடிந்தது என்ற 6வது வார்த்தை குறித்து நாம் இப்போது தியானிப்போம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 19ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதான் அவர் சொன்ன 7 வார்த்தைகள், சிலுவையில் ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகளில் 6வது வார்த்தை நாம் இப்போது தியானிப்போம். அவர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னது
அவருடைய லைஃப் முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோகமான வார்த்தை அல்ல அது. அதை எப்படி நாம் பொருள்படுத்த எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை சோகமானதல்ல, எல்லாவற்றையும் அவர் முடித்தாயிற்று. அவருக்கு கொடுக்கப்பட்டதை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்தாயிற்று, முடித்து விட்டார். அப்படி என்ற பொருள்படுறதுக்கு தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த முடிந்தது என்று, எல்லாம் முடிந்தது எல்லாவற்றையும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த வசனம், அவருக்கு அந்த காடியில் தண்ணி தோய்த்து கொடுக்கப்படுகிறது. காடி தோய்த்து ஈசோப்பு தண்டியில் மாட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தப்போ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். முக்காலம் உணர்ந்த நம்முடைய தேவன், அவருடைய முடிவு வந்து விட்டது. ஆனால் அது சோகமானதல்ல. எல்லா காரியம் பிதா அவருக்கு கொடுத்த வேலையை, அவருடைய சித்தத்தை, அவர் திட்டத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் ஒரு சந்தோஷத்தோட மன நிறைவோட அவர் முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தையில் எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் அதில் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அவருடைய வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு வெற்றிகரமாக கர்த்தரின் இவ்வுலக வாழ்க்கை வெற்றிகரமாய் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி, நோக்கத்தின்படி இங்கே வந்தார். நமக்காக ஆண்டவர் வந்தார். அதனாலே அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்து முடித்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக, வெற்றியின் வாழ்க்கையாக முடிந்தாயிற்று. தெய்வம் சித்த செய்வதே அவர் போஜனமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் ஏழ்மை கோலம் எடுத்து மாட்டுக்கொட்டில் அவதரித்து நமக்காக இந்த உலகத்தில் பாடுகள் பட்டு, வேதனைப்பட்டு, அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, அவர் எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் பாவமானார், நாம் நீதிமானாக. அவர் சாபமானார், நம்முடைய சாபம் போக்க. அவருடைய அடிக்கப்பட்டார் காயங்களாலே, அவருடைய காயத்தின் தழும்புகளாலே நாம் குணமாக்கப்பட்டோம். அப்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு செய்த காரியங்கள், விலைக்கிரயங்கள், அவர் கிரயம் செலுத்தின விலைக்கிரயம் அதிகமானது. அப்படி நம்ம பார்க்கும்போது அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றவே இங்கே வந்தார். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு வந்தார், அர்ப்பணித்தார். அவர் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாக அவர் வந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை மனுக்குலத்தை பாவ, சாப, வியாதி, நோய் தொல்லைகளிலிருந்து விடுதலையாக்க வந்தார். இப்படியாக நாம் ஒன்றொன்றாக அவர் செய்து கொண்ட காரியங்களை பார்த்து கொண்டே போகலாம். இயேசுவின் மரணத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம், முடித்தாயிற்று என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சாத்தானின் அதிகாரம் முடிந்தது. மாத்திரமல்ல, பாம்பின் தலை நசுக்கப்பட்டாயிற்று. ஆதியாகமம் 3:15 அதை பார்க்கிறோம். தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் உள்ள ஒரு பிளவு, ஒரு திரை கிழிக்கப்பட்டு அது சமாதானம் உண்டானது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைத்து முடித்தாயிற்று என்று பார்க்கிறோம். மனிதனின் ரட்சிப்புக்கான யாவும் செய்து முடித்த ஆண்டவர் சமாதானம் செய்து முடித்தாயிற்று. மனிதனின் ரட்சிப்புக்கான யாவும் அவர் செய்து முடித்தாயிற்று. தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் உண்டாகி முடிந்தது. இப்படி பல காரியங்களும். அப்புறம் இன்னொரு காரியம் நாம் பார்க்கும்போது, யூதரும் புற மதத்தாரும் வேறுபட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய சிலுவை மரணத்தினாலே யூதர்களும் புற மதத்தாரும் ஒன்றாக சேர்ந்து பிரிவு முடிந்தாயிற்று. இப்படியாக கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். அவர் நமக்காக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். மனிதனுடைய பாடுகளுக்கும் நோய்களுக்கும் பரிகாரமாக உண்டாகி முடிந்தது. அது யோவான் நாம் பார்க்கிறோம், மத்தேயிலே பார்க்கிறோம். அவர் நமக்கு பரிகாரமாக வந்தார். இவ்வளவு காரியங்களையும் அன்பர் இயேசு நமக்காக செய்து முடித்தார்.
நாம் இதற்கு சிந்தித்து பார்ப்போம். இந்த வேளையிலே, இந்த தபசு நாட்களிலே இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இவ்வளோ காரியங்களை நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து செய்து கொடுத்தார். எத்தனையோ கொடுமைகள், எத்தனையோ வேதனைகள், அவருக்கு எத்தனையோ அடிகள், அவமான நிந்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் அந்த பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் வந்து நமக்காக சிலுவையில் மரித்தார். சிலுவையில் இவைகளை யாவையும் அவர் செய்து முடித்தார். காரியங்களையும் அன்பர் இயேசு இவ்வளவு காரியங்கள் நமக்காக செய்து முடித்தார். நாம் சிந்திப்போம், இதை நாம் சிந்தித்து பார்ப்போம், தியானிப்போம். இவ்வுலக வாழ்க்கையில் நம்மையே எடுத்துக்கொண்டால், நாம் ஒரு வேலை செய்யும்போது அல்லது நம்ம பிள்ளைகள் படித்து ஒரு டிகிரி முடிக்கும் போது, இல்லை ஹை ஸ்கூல் முடிக்கும் போது, காலேஜ் முடிக்கும் போது, இல்லை சில பிஸ்னஸ்லாம் நம்ம தொடங்கி அது முடிக்கும் போது, இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டு வேலைகளை கூட நம்ம செய்து முடிக்கும் போது, வீட்டு வேலைகள் இருக்கும்போது அதை எப்படா செஞ்சு முடிக்கலாம் நம்ம யோசிக்கும் போது கூட, அந்த வேலைகளை கூட நம்ம முடித்துட்டு உட்காரும் போது நமக்கு ஒரு மன நிறைவு, ஒரு அமைதி, ஒரு சமாதானம், சந்தோஷம் நமக்கு உண்டாகுறது. அப்போ எல்லா வேலையை நான் முடித்தேன்னு சொல்லி, இது இந்த உலக பிரகாரமான இந்த வேலைக்கே நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது, ஒரு அமைதி, நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நமக்கே இவ்வளோ காரியங்கள்லாம் அந்த உலக பிரகாரமாக இருக்கிறது. ஆனால் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அவர் வந்து விண்ணுலகம் விட்டு நமக்காக வந்து அவர் முடித்த காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் நமக்காக அவர் இங்கே வந்து செய்து முடித்தார். அதைத்தான் அவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார், எல்லாவற்றும் முடிந்தது. என்ன, அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் அவர் முடித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ மன நிம்மதி அவர் நமக்கு உண்டாகிறது. அன்பர் இயேசு நமக்காக இவ்வளவாய் பாடுபட்டார். அவருடைய கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்து அதை நிறைவேற்ற அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அந்த தழும்புகளால் பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். காயங்கள் பட்டார், அடிகள் பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். மரத்தினாலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். நம்ம பாவம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வந்த தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிள்ளையாக நம்மளை அங்கீகரித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்றும் அழியா ஒரு வாழ்வை அவர் கொடுக்க வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அவர் எல்லா வேலைகளையும், பிதா கொடுத்த வேலையை செய்து முடித்து அவரையே ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தாவே அவருடைய சிலுவை மரணத்திலே சுகம் உண்டு, ஆவிக்குரிய சுகமும் உண்டு. ஆவிக்குரிய சிலுவை மரத்திலே ஆவிக்குரிய சுகமும் உண்டு, சரீர சுகமும் உண்டு. அந்த சிலுவை தான் எல்லாவற்றுக்கும் அது ஒரு சாபமான சின்னமாக எண்ணப்பட்டது. ஆனால் அதுதான் கடைசியாக புனிதமான ஒரு சின்னமாக மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதில் தொங்கினதனால. அது மாத்திரமல்ல, நம்ம வந்து மேலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரின் அடையாளங்களையும் மேலே சொன்ன ஒவ்வொரு ஆண்டவரின் செயல்களையும் நாம் தியானிப்போம். இப்போது நாம் பார்த்த ஒவ்வொரு செயலும் அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கார் நம்ம யோசித்து பார்க்கும்போது அதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு நம்ம இந்த வேளையில் அர்ப்பணிப்போம். நாம் வந்து இயேசு சிலுவையில் அவர் வந்து கைவிடப்பட்டவராக, பிதாவினால் கைவிடப்பட்டவராக சிலுவையில் தொங்கும்போது அவர் இவ்வளவாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டவராக நமக்கு இருக்கும்போது நாம் என்ன தியாகம் ஆண்டவருக்காக செய்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, 40 வருஷம் ஃபுல்லாக நாம் இருந்துவிட்டு 3 வருஷம் மட்டும் இருந்து 40 நாட்களுக்கு மாத்திரம் நம்ம உபவாசமோ இல்லை மற்ற சில காரியங்களாம் நாம் செய்கிறோம்.
செய்கிறோம். அப்படி இல்லாதபடி வருஷம் முழுவதும் அந்த கல்வாரி அன்பை நோக்கினவர்களாக, அவருடைய தியாகத்தை நினைத்தவர்களாக, விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்கு சிந்தினவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தியானித்து அதையே நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி அன்பை ருசித்தவர்களாக, அந்த சிலுவை காட்சி நோக்கினவர்களாக நம்மை நாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி சீர்திருத்தி கொண்டு இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாவற்றிலும் பெருக்கத்தை கட்டளையிட்டிருக்கிறார் ஆண்டவர். விசுவாசத்திலே பெருக்கம், அன்பிலே பெருக்கம், தியாகத்திலே பெருக்கம், கொடுப்பதிலே பெருக்கம், நம்பிக்கையிலே பெருக்கம், ஆண்டவரை இன்னும் முழு மனதோடு, முழு இதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோட அன்பு கூறுவதிலே பெருக்கம், நாம் தான தர்மம் செய்கிறதில் பெருக்கம், ஊழியர்கள், குடும்பம், சபைகள் கொடுக்கறதிலே பெருக்கம், எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு அந்த பெருக்கத்தின் ஆண்டாக ஆசீர்வாதமாக முடித்து தருவார். நாம் அதற்காக நம்முடைய வாழ்க்கை நாம் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாள் அதை நாம் நினைவு கூறணும். 40 நாள் மாத்திரமல்ல, வருஷத்தை எப்பயோ மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வதல்லாமல் வேறு ஒன்றையும் ஆண்டவர் நம்மிடத்தை கேட்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்வோம்? அருமையான எமில் அண்ணன் அவங்க பாடினது போல, உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா என்று கேட்கும்போது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதனால் நாம் எல்லாரும் இப்போது இந்த நல்ல நாளிலே அர்ப்பணித்தவர்களாக 6வது வார்த்தை முடிந்தாயிற்று. இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்காக முடித்து தந்திருக்கும் போது அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதும், அவருடைய அடியார்களுக்கு, அதாவது ஊழியக்கார், மிஷினரிகள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஏழை எளிய மக்கள், கஷ்டத்தில் இருக்க, துக்கப்பட எல்லாருக்கும் நம்மளால் முடிந்த பெஸ்ட்டை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதனால் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிக்க நான் செபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்மை ஆசிர்வதித்திருப்பது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஒரு நதியானது ஓடிக்கொண்டே இருக்கும்போது தான் அது தெளிந்த நீரோடையாய் காணப்படும். ஆனால் அது ஒரு இடத்துல நிற்கும்போது அசுத்தம் நிறைந்து அது நாற்றம் எடுக்கக்கூடிய தண்ணியாய் மாறும். அதனால் கர்த்தர் அது நீரோடையாய் தெளிவாக ஓடும்போது தான் அது ஓடுகிற இடங்களிலெல்லாம் செடிகள், கொடிகள், பூக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த வருஷத்தில், இந்த லெந்து நாட்களில், இந்த 6வது வசனத்தை தியானிக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணித்து இன்னும் அதிகமாக எப்போதும் அதே அந்த குட்டையை போல நாம் ஒரே இடத்துல நிற்காம அடுத்தடுத்த ஆண்டவரை இன்னும் முன்னேறி அவரை நேசிக்கிறதுல, அன்பு செலுத்தல, கொடுக்கறதுல, தியாகத்தில், இப்படி எல்லா காரியங்களும் நாம் முன்னேறி விசுவாசத்தோடு முன்னேறி இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படவும், ஜெபிக்கவும், மற்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் உதவி செய்வார். அந்த நீரோடைய போல, தெளிந்த நதியை போல நாம் ஓட வேண்டும். நம்மை ஆசீர்வதித்திருப்பது எதற்காக என்றால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படாதனால் நமக்கிட்ட இருக்கிற எல்லா நன்மைகள், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற சுவிசேஷம் எல்லாவற்றையும், யான் பெற்ற இன்பம் பெருகை பயகம், எனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நாம் மற்றவர்களுக்கு நம்ம கடத்தி கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த அருமையான வார்த்தைகளை இங்கே சொல்ல முடியாக கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் நற்கந்தமாக இருக்க வேண்டும், நிருபங்களாக இருக்க வேண்டும், நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இருக்கிற இடத்துல ஒரு புத்தகமாக நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கத்தக்கதாகவும், நம்முடைய சாட்சி உயிருள்ள சாட்சியாக, நம்ம சொல்லாமலே இவங்க இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாகவும், நம் ஒரு புக்கை போல, ஓப்பன் புக்கு போல நம்மளை பார்த்து அவங்க நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய நற்கந்தங்களாகவும், நிருபமாகவும். நற்கந்தம் என்று சொல்லும்போது வாசனை வீசுகிற, நம்ம இருக்கிற இடம் நறுமணம் வீசும். அது எவ்வளோ நல்ல ஸ்மெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை அந்த நறுமணமாக இருக்கும்போது அநேக பாவிகள், அநேக ஆண்டவரை அறியாத மக்கள், எவ்வளோ பேர் ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு ஒரு சாட்சி இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த கேட்ட நாங்கள் இந்த வார்த்தையின் சத்தியத்தின்படி அனுதினமும் நோக்கி பார்த்து எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி இன்னும் அதிகமாய் மண்டை நெருங்கி வர கர்த்தர் கிருபை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே, உம்முடைய கைகளில்
என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் தியானிக்கும் வேண்ட பகுதி கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை எழுதியிருக்கு, இந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையை குறித்து தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வார்த்தையில் ஒரு கிறிஸ்தவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை 7 வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். முதலாவது வார்த்தை பரிந்து பேசும் கிறிஸ்தவனை குறித்து எழுதியிருக்கிறது. 2வது நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவன். அடுத்தது 3வது பொறுப்புள்ள கிறிஸ்தவன். எப்படி ஒரு கிறிஸ்தவன் எப்படி பொறுப்பாக வாழ வேண்டும். 4வது வார்த்தை தேவனை சார்ந்து கொள்ளும் வாழ்க்கை. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றது. இப்பொழுதும் எல்லா காரியங்களும் தேவனை சார்ந்து கொள்ளும் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். 5வது வார்த்தை ஒரு தாகமுள்ள கிறிஸ்தவன். எப்பொழுதும் அந்த ஆத்ம தாகத்தை உடைய கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும். 6வது வார்த்தை வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக. இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமாக கர்த்தர் நமக்கு காட்டின பாதைகளில் வாழ்ந்து முடிக்கத்தக்கதாக, முடிந்தது என்று சொல்லத்தக்கதாக அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கடைசியாக 7வது வார்த்தை ஒரு உறுதியுள்ள கிறிஸ்தவன். இங்கே கண்ண மூடனா அடுத்த நொடிகள் என் தேவனுடைய கரத்தில் நான் இருப்பேன். இந்த வாழ்க்கை முடிந்தாலும், இந்த உலக வாழ்க்கை முடிந்தாலும் நித்தியத்தில் நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. அது என் இயேசுவோடு கூட உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய உறுதியான நம்பிக்கை. அதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் நமக்கு உறுதி. நமக்கு கர்த்தர் மேல் இருக்க மிகப்பெரிய நம்பிக்கை அந்த வார்த்தை தான். ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள். கெத்செமனையில் ஆரம்பித்தது. வியாழக்கிழமை கெத்செமனை இரவு அவர் யூதாஸ் காட்டி கொடுத்த உடனே இயேசுவின் பாடுகள் ஆரம்பித்தது. அவர் பிடித்து கொண்டு போகிறார்கள். அவருக்கு நேராக பிலாத்துவின் அரண்மனைக்கு, அதுக்கு முன்பாக பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் கொண்டு போகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு அப்போவே அவரை பிடிக்கும் போதே, கெத்செமனையில் பிடிக்கும் போதே இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். அப்போயே ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிதாவாக தேவனிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பார். பிதாவிடத்தில் தேவனுக்கு போயிருப்பார். ஆனால் அந்த சிலுவை மரணம் நடந்திருக்காது. நமக்கு அந்த மீட்பின் ரட்சிப்பு நமக்கு நிறைவேறி இருக்காது. அது போகட்டும். அடுத்தது அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறது போல சிலுவையில் அவர் மரிக்கவில்லை என்று சொன்னார் அல்லவா. சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் என்றால் அப்பொழுதே என் இயேசு பரலோகத்துக்கு போயிருப்பார். ஆனால் அந்த பிதாவின் திட்டம் நிறைவேறி இருக்காது. எல்லாவற்றையும் கரெக்டாக அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேற்றத்தக்கதாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாகாமல் எல்லாவற்றையும் அந்த ரத்தத்தை சிந்தி அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை உங்களுக்காகவும் எனக்கும் மீட்டு கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நாமும் இந்த கர்த்தரின் வருகை இந்த நிமிஷம் இருக்குமோ, அடுத்த நிமிஷம் வருமோ, அடுத்த வருஷம் வருதோ, இல்லை 5 வருடங்கள் தள்ளி வருகிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய மரணத்தின் மூலமாகவோ இல்லை கர்த்தரின் வருகையிலோ நாம் சந்திக்கும் போது, கர்த்தரை முகமுமாய் சந்திக்கும் போது, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அந்த உறுதியுள்ள வாழ்க்கையாக, அந்த உறுதியுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மை நிதானி தருவோம். ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இப்பொழுது தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலின் மேல், முழு இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சவுல் செத்து போயிட்டாரு, அவருடைய மகனாக யோனத்தான் செத்து போயிட்டாரு, மல்கிசுவா செத்து போயிட்டார், எல்லாம் செத்து போயிட்டார்கள். ஒரு எதிரிகளும் இல்லை. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிவிட்டார் தாவீது ராஜா. இப்பொழுது காரியத்தை செய்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. இந்த வசனத்தில் என்னையா அற்புதம் இருக்குது? இந்த வசனத்தில் என்னையா இருக்குது? தாவீது போயிட்டு ஒரு கோட்டையை பிடித்தாரு. அந்த கோட்டை தாவீதின் நகரம் ஆயிடுச்சு. அந்த கோட்டைக்கு தாவீதின் கோட்டை, தாவீதின் நகரம் என்று பெயர் வைத்து விட்டார். அது சீயோன் கோட்டை என்று அழைக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்க. தாவீது அந்த கோட்டையை முதலாக எபூசியர் குடியிருந்த அந்த எருசலேம் பட்டணத்தை பிடித்து, எருசலேம் நகரம் மலையின் மேல் கட்டப்பட்டிருக்குது. சீயோன், அந்த இடத்திற்கு சீயோன் கோட்டை என்று பெயர் வைத்து விட்டார். ஆண்டவர் தாவீதை எவ்வளவு நேசித்திருந்தால், நல்ல கவனிங்க, ஆண்டவர் தாவீதை எவ்வளவு நேசித்திருந்தால் பரலோகத்தில் என் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலத்தை
அவர் சீயோன் கோட்டை என்று எழுதிவிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்களில் நெற்றிலில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இது பரலோகத்தில் நடக்கிற காரியம், இங்கே உலகத்தில் பூமியில் நடக்கிற காரியங்கள் இல்லை. அந்த பரலோகத்தில் என் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலத்திற்கு பேர் சீயோன் கோட்டை, சீயோன் பர்வதம் என்று பெயர் வைத்து விட்டார். அப்போ தாவீதை எவ்வளவு நேசித்திருக்கிறார் பாருங்களேன். தாவீது சொல்கிறார், ஒரு கோட்டையை பிடிச்சு விட்டு அந்த கோட்டையை கட்டிட்டு அந்த மலை முழுவதும் கட்டிட்டு இது தாவீதின் நகரம், இது சீயோன் கோட்டை என்று சொல்கிறார். ஆண்டவர் பார்த்துவிட்டு அங்கீகரித்து விட்டு தாவீதை மிகவும் நேசித்தனால, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம்ப்பா, நான் பரலோகத்திலும் இந்த கோட்டை சீயோன் கோட்டை என்று நான் அங்கீகரித்து விட்டேன், பரலோகத்தில் நான் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் அது சீயோன் கோட்டை என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? நம்முடைய வீட்டில் வர எல்லா காரியங்களும் இது கர்த்தருடையது, கர்த்தருடைய கர்த்தரிருந்து வந்தது என்று சொல்ல முடியுமா? நான் லஞ்ச பணத்தை வாங்கிட்டு அந்த கள்ள கணக்கு எழுதிவிட்டு கள்ள பணத்தை வாங்கிவிட்டு ஆண்டவரே இது உம்முடைய கருத்திலிருந்து வந்தது என்று நான் சொல்ல முடியுமா? நான் லஞ்சம் வாங்கிவிட்டு நான் போயிட்டு ஆண்டவரே இது உம்முடைய கருத்தில் நீங்கள் கொடுத்தீங்க தகப்பனே இந்த லஞ்சம் என்று நான் சொல்ல முடியுமா? ஆண்டவரும் அதை அங்கீகரிப்பாரா? நான் தவறான காரியங்களை பண்ணிவிட்டு ஆண்டவரே இந்த காரியம் உன்னிடத்திலிருந்து வந்தது என்று நான் சொல்ல முடியுமா? அதை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? என்னிடத்தில் உள்ளது எல்லாவற்றையும், என் வீட்டில் உள்ளது, என் பாக்கெட்டில் உள்ளது, என் இடத்தில் உள்ளது, எனக்கு கார் கொடுத்துருக்காரு, காரை அது ஆண்டவரே நீ கொடுத்தது என்று சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்ல முடியும். நேர்மையாக அது வாங்கி சம்பாதித்து நான் வாங்கி இருந்தால் சொல்ல முடியும். ஆமாம், அது ஆண்டவர் கர்த்தருடைய கருத்திலிருந்து வந்ததுன்னு. நான் லஞ்ச பணத்தை வாங்கிவிட்டு திருட்டு கணக்கு எழுதிவிட்டு நான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த கார் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த பைக் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால் அதை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி. தாவீதுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு தெரியும் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம்னு. அவன்கிட்ட இருந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தான். ஆமாப்பா இது எனக்கு பிரியம், தாவீதுடைய தான், ஆமாம் அது என்னுடையதும். அதே போல் தான் நாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டதும் எனக்குள்ளதெல்லாம் என் தேவனுக்குரியது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தால் என் பிள்ளை வாலிப பையங்க, ஐயோ தனியாக அமைச்சிருக்கேங்க, ஐயோ என் மகன் தனியாக காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். இந்த பிள்ளைகள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களாக இருந்தால் கர்த்தர் அங்கீகரிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீயோன் கோட்டை, ஆமாம் இது என்னுடைய பிள்ளை, என் மகனுடைய பிள்ளைப்பா, அது என் பிள்ளைப்பா என்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ நம்ம வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் என் தேவனுக்கு பிரியமான காரியங்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டேன், 7 வார்த்தைகளையும் கேட்டீங்கள். என் தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின ரத்தத்தில் 7 வார்த்தைகளை பொழிந்தார். 7 வார்த்தைகளும் பொன் எழுத்துக்களில் பொதிக்கப்பட வேண்டியது. 8ஆம் வார்த்தை ஒன்று இருக்கிறது தெரியுமா? என் பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிகள், தி கிரேட் கமிஷன், த லாஸ்ட் மேண்டேட். என் தேவன் சொன்ன காரியங்கள் 8வது ஒரு வார்த்தை இருக்குது, அடுத்தது 9வது ஒரு வார்த்தை இருக்குது. இந்த 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் முடிச்சுட்டேன். 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ரைட், ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கை நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த பொருள் வாங்கி வந்தாலும் ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க என்றால் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நமக்கு நம்ம வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 1. 2வது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன 8வது வார்த்தை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். நாம் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் காலேஜில் படிக்கிறேன், நான் பிஸ்னஸ் செய்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் ஸ்கூலில் படிக்கிறேன், நான் வீட்டிலே இருக்கிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் அந்த ஆத்மா பாதாளத்திற்கு போகும்போது அந்த கணக்கை நம்ம இடத்தில் தான் ஆண்டவர் கேட்பார். இதுதான் ஆண்டவர் சொன்ன 8வது வார்த்தை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள். 9வது ஒரு வார்த்தை இருக்குது, கடைசியான அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் வசனம், மீண்டும் 20ஆம் வசனம். இந்த 3 வசனங்களில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்போது இயேசு சீக்கிரமாய் வருவதற்குள்ளாக நாம் உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் போதோ, நம்முடைய உலக வாழ்க்கை முடியும் போதோ, இல்லை என் இயேசுவின் வருகையின் மூலமாகவோ நாம் அவரை சந்திக்கும் போது வெறும் கைகளோடு நாம் ஆண்டவரை சந்திக்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு கூட என் இயேசுவை சந்திக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.